டிவி உழவும் உணவும் என்ற வேளாண்மை நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பாரம்பரிய உணவு திருவிழா குறித்து அக்கல்லூரியின் முதல்வர் பிரேமா அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்டு தெரிந்து விடலாம். மேடம் வணக்கம். வணக்கம். உங்க கல்லூரியில இயற்கை வேளாண்மையை மீட்டெடுக்கும் வகையில பாரம்பரிய உணவு திருவிழா நடத்திருக்கீங்க. இந்த உணவு திருவிழா நடத்த வேண்டிய நோக்கம் என்ன? இந்த உணவு திருவிழா கிரீன் கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனுடைய கோஆர்டினேட்டர் எங்க பேராசிரியர் திருமாவளவன் நிக்கிறாரு. அவர் இதை ஆண்டுதோறும் நடத்தி வருகிறார். இட் இஸ் தி இன்டர் கலீஜியேட் காம்படிஷன். பாரம்பரிய உணவு பழக்க வழக்கங்களை நாம் அனைவரும் மறந்து விட்டோம். அந்த உணவு பழக்கங்கள் நம்மளுக்கு இருந்தா உணவே மருந்து. நம்முடைய திருமூலர் கூட என்ன சொல்வார்னா, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லுவார் திருமூலர் திருமந்திரத்துல. அப்ப உணவு என்பது நாம் உட்கொள்ளக்கூடியது நம் உணர்வுகளை மட்டுமல்ல, நம்முடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒன்று. அந்த பாதுகாப்பை இன்றைய சமுதாயத்தில் முதியவர்களும் சரி இளையவர்களும் சரி மறந்து விட்டோம், நாம் புறக்கணித்து விட்டோம். நம்முடைய டெய்லி வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈஸி ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், நம்மளுடைய எல்லாத்தையும் எது கிடைக்குதோ சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். அப்படி அல்ல, இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு. ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நம்மளுக்கு ஒரு தொண்டைக்கட்டு வருது, கபம் இருக்கு, இருமல் இருக்குன்னா நம்ம உடனே ஒரு அலோபதி இல்லை ஹோமியோபதி ஏதோ ஒரு பதிக்கு போகிறோம். ஆனால் யாருமே நம்மளையே இருக்கக்கூடிய பாட்டி வைத்தியத்தை மறந்துட்டோம். என்னுடைய வீட்டில் எங்கள் அம்மா தான் எனக்கு தொண்டைனா பேச்சாளர். பேசிக்கலி ஐ எம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் த பாஸ்ட் 40 years. பட்டிமன்ற பேச்சாளர். தொண்டை கட்டுச்சுன்னா உடனே சித்தரத்தை, வால்மிளகு, கடுக்கா, அப்புறம் பனவெல்லம், இதையெல்லாம் நல்லா அரைச்சி அது கூட கற்பூர வள்ளியிலையும் இடித்து போட்டு ஒரு 3 பங்கு தண்ணி வச்சு அதை 1 பங்கா சுருக்கி அதை எங்களுக்கு குடிக்க கொடுப்பாங்க. 3 நாளில் பட்டுன்னு விட்டுரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ மருந்து சாப்பிட்டா 1 வாரத்தில் கோல்டு போகும். பல ஆஸ்பத்திரிகள் கட்டுவதற்கும் அதுதான் அடித்தளம். எங்களுடைய கல்லூரி இந்த பாரம்பரிய உணவு வகைகளை மாணவர்கள், இளைய சமுதாயம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் தான் பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் இதை ஆரம்பித்து இதை பல ஆண்டு காலமாக நடத்தி வருகிறார்கள். அதை நாங்கள் எங்களுக்குள்ளேயே செஞ்சுக்கிறது இல்லை. we are giving an opportunity to all the youngsters. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டேட் லெவலில் நடத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 கல்லூரிகள்லேருந்து பார்ட்டிசிபேஷன் வந்திருக்காங்க. ஒரு 5-6 அறைகளில் மாணவர்கள். நான் உணவுனா மாணவிகள் தான் இருப்பாங்கன்னு நினச்சோம். மாணவிகளை காட்டிலும் மாணவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம், பிகாஸ் ஃபியூச்சரில் நீங்கள் தான் சமைச்சு உங்கள் சாப்பாட்டை சாப்பிட போகிறீங்க. அந்த அளவில் அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க சொல்கிறதெல்லாம் நான் நினச்சேன் இந்த இளைய சமுதாயத்திற்கு எதுவும் தெரியாதுன்னு. திணைங்கிறாங்க, சாமங்கிறாங்க, அப்புறம் எள்ளு, கொள்ளு, கேழ்வரகு, கம்பு, அப்புறம் கவுனி அரிசி, அப்புறம் பனவெல்லம்ன்றாங்க, மாப்பிள்ளை சம்பான்றாங்க. இது எதுவுமே என்னுடைய இளைஞனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்களுக்கும் தெரியும், நாங்கள் இதை நடத்தி காட்டுவோம்னு இன்னைக்கு இத்தனை கல்லூரிகள்லேருந்து கிட்டத்தட்ட வெளிக்கல்லூரிகளிலிருந்து ஒரு 200 மாணவ மாணவியர் வந்திருக்காங்க. எங்கள் கல்லூரி மாணவியர் ஒரு 1000த்திற்கு மேற்பட்டவர்கள் பங்கு பெற்றார்கள். இதனுடைய துவக்க விழாவுக்கு நம்முடைய அந்த அனந்து சார் வந்திருக்காரு. அவர் திசை ஆர்கானிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அதுலேருந்து வந்திருக்காரு. அவரை சேர்ந்த மேடம் சீதாலக்ஷ்மி, அப்புறம் மேடம் பவித்ரா வந்திருக்காங்க, பிரவீன்குமார் வந்திருக்காரு, பரத் இஸ் அன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். இவங்க எல்லாருமே வந்திருக்கிறது இட்ஸ் ரியலி அன் ஆடட் அட்வான்டேஜ். எங்கள் கல்லூரியின் செயலர் திரு பிஜு சாக்கோ அவர்கள் இப்படிப்பட்ட பல விஷயங்களுக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள். கல்லூரி மேலாண்மையும் நிர்வாகமும் அதற்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் எங்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த விதத்தில் நாங்கள் மட்டுமல்ல, இந்த இளைய தலைமுறையும் கொடுத்து வைத்தவர்கள் தான். நான் இதை பேராசிரியர் திருமாவளவன் அவர்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும். சொல்லுங்க சார். அவ்வளவு பாரம்பரியத்தை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்காங்க. நாங்க நினைச்ச விஷயம் என்னன்னா, இன்றைய இளைஞர்களுக்கு எதுவுமே தெரியாது, நாம அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பார்ட்டு மாணவர்கள் மட்டும்தான் அந்த இதுல ஃபாஸ்ட் ஃபுட்லையும் அந்த ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ண ஃபுட்டையும் சாப்பிட்றாங்களே தவிர
மற்றவங்களுக்கு நல்லாவே அறிமுகம் இருக்குது. அது வந்து மில்லட்ஸா இருக்கட்டும், மற்ற அரிய வகையான பாரம்பரிய அரிசிகளா இருக்கட்டும், எல்லாமே தெரிஞ்சிருக்குது. இதை நாங்க தொடர்ச்சியா வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்க வந்து கண்டிப்பா நடத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல 2022ல ஆரம்பிச்சோம். உணவு வகைகள்னு போட்டீங்கன்னா ஒரு பட்டியல் வரும். அதே மாதிரி சாமை, திணை எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூடியூப் இருக்கு. இல்லைன்னா வீட்டில் இதுக்குன்னு போய் எங்க மாணவ மாணவிகள், வெளிக்கல்லூரி மாணவ மாணவிகளும் பாட்டி தாத்தா கிட்ட கேட்டு கத்துக்கிறாங்க. அண்ட் பேரண்ட்ஸும் அதுதான் they are getting trained. முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த உணவுகள் நமக்கு கிடைக்கும். எப்படி வந்து நமக்கு வந்து ஓலைச்சுவடிகளும் கல்வெட்டுகளும் வந்து நமக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்குதோ, அதே மாதிரி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கத்தை நம்மளோட இளைய தலைமுறையினருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் நாங்க தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துட்டோம். நீங்க தயவு செய்து யூடியூப் பார்க்காதீங்க, நீங்க பார்க்காம உங்களோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கள்ட்ட கேளுங்க, கிராமத்துல இருக்கவங்கள்ட்ட நீங்க வந்து பேசுங்க, என்ன மாதிரியான மில்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், என்ன விதமான தானியங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி தான் ட்ரெயின் பண்ணி தான் இதுக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இது வந்து வெளியில வந்து நிறைய கொண்டு போகணும், இது வந்து ரீச் ஆகணும். உங்களை மாதிரியான சோஷியல் மீடியா தான் இதை வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனிஸ் அவங்களோட வலையில சிக்காம நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும். நெக்ஸ்ட் இயர் சார் வந்து நேஷனல் லெவல்ல அது போலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கும் எங்க மேனேஜ்மெண்ட் என்கரேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு யுனிக் விஷயங்கள், அதாவது தனித்துவமான அரிதான விஷயங்களை செய்வதில் சென்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எல்லா கல்லூரிகளுக்கும் முன்னோடியாக திகழ்கிறது என்பதிலே இந்த கல்லூரியினுடைய முதல்வர் என்ற விதத்தில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுக்கு இங்கே கல்ச்சுரல் கன்வீனர் பிந்து இருக்காங்க. நம்மளுடைய ஐக்யூஎஸ்சியில் கிரைட்டீரியன் 1 பார்க்கக்கூடிய பேராசிரியர் மஞ்சுளா அவங்க இருக்காங்க. எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒரு டீச்சர் கோஆப்ரேட் பண்ணி இன்னொரு டீச்சர் பண்ணலைன்றதே கிடையாது. we are so gifted that we have a very good management and very good supportive teaching system and non-teaching staff and sub-staff. இதில் மாணவர்கள் வந்து எங்கள் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளி கல்லூரிகள்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதை பார்க்கும் பொழுது ரியலி ஐ am so surprised and amazed and I really want to congratulate each and every team who have come here to our college to showcase their talents. அதே மாதிரி அடுத்து வந்து கருப்பு கவனி இந்த மாதிரி வந்து மாப்பிள்ளைச்சம்மா எங்களோட நாக் அக்ரிடேஷன் இதுல வந்து அசஸ்மெண்ட்ல நாங்க ஸ்டால்ல வச்சிருந்தோம். ஸோ இதுல வந்து பெருசா ரீச் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அந்த அறிமுகம் கிடைக்குது. இயற்கை வேளாண்மை அப்படின்னு சொன்னா அதோட அட்வான்டேஜ் என்ன, இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த தகவல் தெரியுது. அந்த தேடுதலை ஆரம்பிக்கிறாங்க, எங்க வந்து இது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதே வந்து இந்த ஆர்கானிக் அப்படிங்கிற இந்த வேர்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அந்த வலைக்குள்ள நம்ம மாட்டாம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து உணவே மருந்து மருத்துவர்கிட்ட போகணுங்கிற அவசியமே. வெரி ரேர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்மளுக்கு சீக்கிரம் கிளம்ப வேண்டிய நிர்பந்தம் இருக்கும், இல்லை லேட்டாக வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்ததுன்னா நம்மளுடைய அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸ்னால அந்த நேரங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் வச்சுப்போம். மற்றபடி இயற்கை உணவுகள், நம்ம இயற்கையாக தயாரிக்கப்பட்ட அந்த கீரை காய்கறிகள், இந்த விளைச்சல், அது இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கே தவிர என்னுடைய மகள் who is hardly 30 years old, அவங்க சொல்றதே என்னன்னா ஃப்ரிட்ஜ் உள்ள காய் வைக்கவே என்னை விட மாட்டா. அந்த தக்காளி மட்டும்தான் ஃப்ரிட்ஜ் உள்ள இருக்கும், மற்றபடி பால் தயிர் வைக்கிறதுக்கு தான் மாவு. தினம் ஒரு நாள் காய் வாங்கினா 2 நாளைக்கு காய்கறி வாங்குவோம். அப்படி வாங்கி வாங்கி தான் நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதே கிடையாது. கரெக்டு, நல்லது என்றைக்குமே சீக்கிரம் ரீச் ஆகாது, கெட்டதுக்கு சக்தி அதிகம். அதனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், இயற்கை உணவு, இந்த இயற்கை உணவு வழிமுறைகள், பாரம்பரிய உணவு, இது எல்லாத்தையுமே எங்களை போன்ற தனியார் கல்லூரிகள் எடுத்து நடத்தும் பொழுது அரசு முன் வந்து எங்களுக்கு பொருளுதவி கொடுத்து இதை ஒரு பெரிய கண்காட்சியாக, ஒரு புத்தக கண்காட்சி நடத்துகிறோம், ஒரு ட்ரேட் ஃபேர் நடத்துகிறோம், அப்புறம் ஒரு ட்ரேட் சென்டரில் ஒரு விழா நடத்துகிறோம். அதை போல் இதுக்கு ஒரு ஃபுட் எக்ஸ்போ நடத்தணும். அதில் எங்களை போன்றவர்களை அவங்க இன்வைட் பண்ணணும். அப்போ நாங்கள் we will be able to contribute to the society. அதை இன்னும் நிறைய வழிகளில் செய்வோம். அதே போல் நாங்கள் இதுக்கு புக்கு எழுதலாம். இப்போ சார் மாதிரி இருக்கிறவங்கலாம் புத்தகம் எழுதலாம். நான்லாம் தமிழில் இருக்கிறதுனால எழுத முடியும். அதற்கு அரசாங்கம் பொருளுதவி கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே அடிப்படை என்னன்னாக்கா, ஒன்று மீடியா எக்ஸ்போஷர். எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு செலிபிரிட்டி, ஒரு சினி ஸ்டார், இவங்களை வச்சு தான் நம்ம பிரபலப்படுத்துகிறோம். ஒரு இயற்கை உணவு கூட ஒரு அந்த பாட்டில் இருக்கிற ஒரு கூழை எடுத்து ஒரு சினி ஸ்டார் வச்சா உடனே எல்லாம் பெரிய லெவலில் அதை நம்புகிறோம். அப்படி அல்லாமல் இந்த இயற்கை உணவை தயாரித்த நம்முடைய பாட்டி தாத்தாவை போற்றுகின்ற
வகையில் நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பண்பாடு, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மாற வேண்டும். மாறினீங்கன்னா நிச்சயமா அதற்குண்டான எதிர்காலம் பிரைட்டா இருக்கு. இந்த உணவு திருவிழாவில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு 3 வகையான உணவு செய்திருக்கீங்க இல்லையா? எத்தனை வகையான உணவு செய்திருக்கீங்க? பாரம்பரிய உணவுனா என்ன, இயற்கை உணவுனா என்ன? இந்த பாரம்பரிய உணவு இன்றைய இளைஞர்கள் எந்த அளவுக்கு அவசியமாக இருக்கின்றது அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாரும் ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு போகிறாங்க இல்லைங்களா? ஆனால் பாரம்பரிய உணவில் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே இருந்திருக்கும். ஒவ்வொரு சாப்பாடுக்கு பின்னாடியே ஒரு சயின்ஸ் இருக்குது. நம்ம ஃபுட்டே வந்து மெடிசன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா ஃபுட்லேயுமே உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியரி உங்களால் விசிபிளாகவே பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த மில்லட்ஸ் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஸ்பெசிஃபிக், நம்ம இது ஒரு டைம் தான் எடுத்துக்கணும்னு கிடையாது. 3 times a day நம்ம எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து ராகி, கேழ்வரகு, ராகி, அப்புறம் குதிரவாளி அரிசி, சிகப்பு அரிசி, இது எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ், உங்களுக்கு இது நார்மல் அரிசி எடுத்திங்கன்னா டயபெட்டிஸ் ஆகும், சுகர் லெவல்லாம் ஏறணும்னு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இந்த மாதிரி சிகப்பு அரிசி நீங்கள் எடுக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் எல்லாம் ஏறாது. உங்களுடைய டயபெட்டிஸ், சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்குங்களா? உங்களுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் எதுவும் வராது. அண்ட் உங்கள் போன்ஸ் அண்ட் இம்யூன் சிஸ்டம் நார்மலாகவே ஹெல்த்தியாக ஃபங்க்ஷனாக இருக்கும். காலை உணவு என்னென்ன சாப்பிடணும்? ஸோ காலை உணவில் நீங்கள் எடுத்துக்கலாம். பேசிக் டிஃபன் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும் இல்லைங்களா? இப்போ குதிரவாளி அரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை கேழ்வரகுல கூழ், கம்பில் கூழ், அப்புறம் களி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அப்புறம் இடியாப்பம், இந்த புட்டு ஈஸிலி உங்களுக்கு காலையில் ஃபுல் டே ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே, ஃபுல் டே ஃபங்க்ஷன் பண்ணுற எனர்ஜி கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் காலையில் எடுத்துக்கலாம். மதிய உணவில் சொல்லுங்கள். ஸோ மதிய உணவில் வந்து உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, இதுலலாம் வந்து உங்களுக்கு வந்து குட் சுகர் தான் இருக்குது, பேட் சுகர் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து தேவைக்கான எனர்ஜி இருக்குங்களே தவிர இந்த டயபெட்டிஸ்க்கான சுகர் வந்து உங்களுக்கு எதுலேயுமே இருக்காது. நீங்கள் மதிய உணவில் என்னென்ன செய்திருக்கீங்க அதை சொல்லுங்கள். ஸோ நான் வந்து கொண்டைக்கடலை சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமேட்டு உப்பு சாதம் சேர்த்துருக்கேன், இது வந்து திணை அரிசியில் செஞ்சுருக்கேன், அப்புறமேட்டு மாப்பிள்ளை சம்பாவில் சிகப்பு அரிசியில் செஞ்சுருக்கேன். வெள்ளை சாதம் நார்மலாக இருக்கிறது, பட் அதோட அளவு வந்து கம்மியாக இருக்குது. அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் அது அளவு கம்மியாக இருக்குது. அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு, அதுக்கப்புறமேட்டு இது எதுவுமே இது பண்ணாமல், நெருப்பில் இல்லாமல் ஒரு வேலை எடுக்கிற மாதிரி ஒரு சாப்பாடு, நெருப்பு எதுவுமே யூஸ் பண்ணாமல், ஆயில் எதுவும் யூஸ் பண்ணாமல், குக் வித்அவுட் ஃபயர் கான்செப்டில் வந்து இந்த ஸ்வீட்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இரவு உணவாக செய்திருக்கேன் சொல்லுங்கள். இரவு உணர்வுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது என்னங்கன்னா களி எடுத்திருக்கேன், அண்ட் தென் கூழ் எடுத்திருக்கேன், அப்புறம் நைட் ஒரு ஸ்வீட்டுக்காக பாயசம். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.